சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலில் பொங்கல் வைக்கும்போது மறந்தும் இந்த 3 தவறை செய்யாதீர்கள். அது என்னென்ன தவறு, ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பலரோட குலதெய்வ கோவில்ல வரக்கூடிய நாட்கள் விசேஷ நாட்களாக இருக்கும். ஒரு சிலருக்கு குலதெய்வ கோவில்ல வருடாந்திர பூஜை தைப்பூசத்துல நடக்கும். ஒரு சிலருக்கு மகா சிவராத்திரி அன்று வருடாந்திர பூஜை நடக்கும். ஒரு சிலருக்கு மாசி மகத்தன்று வருடாந்திர பூஜை நடக்கும். ஒரு சிலருக்கு பங்குனி உத்திரம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்கள்ல வருடாந்திர பூஜை அப்படிங்கிறது நடக்க செய்யும். அப்படி நம்ம வருடாந்திர பூஜைக்கு குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது கட்டாயம் அந்த தெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக நம்ம படைத்து வழிபாடு செய்வோம். உங்க குலதெய்வம் அசைவ படையல் தான் உங்க குலதெய்வத்திற்கு வைப்பார்கள் என்றாலுமே, நம்ம கொஞ்சமாவது சர்க்கரை பொங்கல் அந்த தெய்வத்திற்கு படைத்து வழிபாடு செய்வது நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே ஒரு மரபாகவே இருக்கின்றது. அப்படி நம்ம தெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் வைக்கும்போது, அந்த குலதெய்வ எல்லையில் நம்ம மறந்தும் செய்யக்கூடாத ஒரு 3 தவறுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுலயும் ஒரு சிலர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க குலதெய்வ கோவிலுக்கு போகும்போதே பொங்கல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிரலாமா? அப்படின்னு கேட்குறீங்க. ஷார்ட்ஸ்ல என்னால இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. ஃபுல் வீடியோ லிங்க் கீழ உள்ள ப்ளே பட்டன்ல இருக்கு. கட்டாயம் பாருங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.